சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது அமைச்சர்கள் இருவர் மீதான இந்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்ட உத்தரவை தற்போது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது வழங்கியிருக்கிறது. வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சி விசாரணை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2006 முதல் 2011 ஆண்டுகளில் ரூபாய் 76.40 லட்சம் அளவுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது கடந்த 2012 லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் விசாரணை அறிக்கை அடிப்படையில் 2022 தங்கம் தென்னரசுவை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி ரூபாய் 44.56 லட்சம் அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக KKSSR ராமச்சந்திரன் மீது 2012 லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல் விசாரணை அறிக்கை அடிப்படையில் 2023 KKSSR ராமச்சந்திரனை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த இரு உத்தரவுகளும் எதிராக தான் 2023 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போது அனைத்து வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தற்போது நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். முதலாவதாக சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விசாரணைக்காக வருகிற 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தினசரி விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது உத்தரவை தெரிவித்திருக்கிறார். இரண்டாவதாக சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு விடுவித்த உத்தரவையும் ரத்து செய்து தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல் விசாரணை அறிக்கையில் அடிப்படையில் தான் 2022 தங்கம் தென்னரசு விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை மேல் விசாரணையில் 2023 KKSSR ராமச்சந்திரனை விடுவித்து அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. தற்போது இந்த இரு உத்தரவுகளுக்கு எதிராகத்தான் 2023 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை எடுத்துக்கொண்டார். தற்போது இந்த இரண்டு வழக்குகளையுமே, அதாவது சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்து தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.